ஐஷு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்பதான் அவங்க ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வராங்க. ஏன் இந்த டைம்ல நீங்க இப்படி பண்ணீங்கன்னா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாஞ்சில் விஜயன் இருக்கார்ல, அவர் பயங்கரமாக அவரோட மனைவியுடன் கதறிக்கிட்டே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ரொம்ப பெரிய வீடியோ, ஒரு 17 நிமிஷம் வீடியோ அது போயிட்டுருக்கு. அதை முழுசாலாம் போட முடியாது, அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது, போய் பார்த்துக்கலாம் நீங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசினார். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உலர்னா மாதிரி தெரியுது. அதாவது அவங்க அந்த ஏமாற்றப்பட்ட திருநங்கை இருக்காங்களா, அவங்க வந்துட்டு நாஞ்சில் விஜயனுக்கு யூடியூப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்களாம், கூட சேர்ந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. அப்போவே வந்துட்டு நாஞ்சில் விஜயன் கிட்ட அவங்க ப்ரப்போஸும் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இதை சொல்லும்பொழுது எதுக்காக நாஞ்சில் விஜயன் என்ன தெரியுமா சொன்னார், நான் ஒன்றும் உத்தமெல்லாம் கிடையாது, நானும் சாதாரண மனுஷன் தானே அப்படின்ற வார்த்தையை ஏன் அந்த இடத்துல சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முழுக்க தேடி பார்த்தேன். எனக்கு தெரியவே இல்லை. கூட வேலை செஞ்சாங்க சரி, எடிட்டராக ஒர்க் பண்ணாங்க சரி, லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க சரி, ஆனால் நான் ஒன்றும் உத்தமம் இல்லை அப்படின்ற வார்த்தையை ஏன் சொன்னீங்க? அதுக்கு எந்த காரணமும் தெரியல. மேபி அந்த திருநங்கை சொல்வது உண்மையாக இருந்த பட்சத்தில் தான் அந்த வார்த்தையை அவர் வெளியிடணும். ஸோ அதை சொல்லியிருக்காரு. அதாவது அதுக்கு முன்னாடியே, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவர் பேசியிருக்காரு, பழகியிருக்காரு, அவங்க ஃபோட்டோஸ் காமிச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவியும் நல்ல ஃப்ரெண்டு. மூன்றாவதாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதும் அவங்க தானா. அதாவது நாஞ்சில் விஜயனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு அஃபேர் இருக்குது, அதாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்காக சரிம்மா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த திருநங்கை. அதன் பிறகு குழந்தையும் பெற்றுக்கணும்னு சொல்லி திருநங்கை சொல்லியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் சொல்லலை. ஆனால் இதுக்கு அவர் கிட்டத்தட்ட முக்கிக்கிட்டு 3 மணி நேரமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. இது பத்தாதுன்னு நடுராத்திரியெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணுவாங்களாம். பல நாள் வந்துட்டு அந்த மாதிரி நடுராத்திரி ஃபோன் பண்ணும்போது அவங்க மனைவி பார்த்து சண்டை போட்டிருக்காங்களாம். எதுக்காக நடுராத்திரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. யோ, எனக்கு சுத்தமாக புரியல. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணியிருக்கு, நீ அப்போவே அவாய்ட் பண்ணியிருந்தா பிரச்சனையே கிடையாது. நடுராத்திரிலாம் ஃபோன் பண்ணும்போது எடுத்து பேசியிருக்கேன், அதை பார்த்து உன்னோட மனைவியுமே வந்துட்டு கத்தியிருக்காங்க. ஆனால் இவர் வந்துட்டு இல்லை, அந்த பொண்ணுக்கு நிறைய திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது, அந்த பொண்ணு பாவம், அதனால தான் எடுத்து பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவங்களுக்குள்ள, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாஞ்சில் விஜயன் சொல்கிறார். நடுராத்திரிலாம் பேசியிருக்க, அதனால் உனக்கும் ஒய்ஃபும் சண்டை வந்திருக்கு. அந்த பொண்ணு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு, அந்த திருநங்கை உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் ஒன்றும் நார்மல் மனுஷன் கிடையாது, சாரி நான் ஒன்றும் வந்துட்டு உத்தமெல்லாம் கிடையாது, நானும் நார்மல் மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டு என்னோடய சைட்டில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் கண்டபடி உளறி வச்சுருக்காரு நம்மளுடைய நாஞ்சில் விஜயன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், இவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்துட்டு வனிதாக்க பிரச்சனைலாம் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டினவருன்னு சொல்லிட்டு. இது பத்தாதுன்னு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநங்கை கிட்ட 3 லட்ச ரூபா வந்துட்டு வாங்கியிருக்காரு அந்த திருநங்கை கிட்ட. ஸோ அது வந்துட்டு இப்போ இல்லைன்னு சொல்கிறாராம். சரி, ஓகே, அது நமக்கு தெரியாது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஒரு விஷயத்த சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்குமே இவர் தான் வந்துட்டு கொடுத்து பிச்சை ஆகிட்டு இருக்காராம். அதாவது இவர்கிட்ட காசு வாங்கி தான் இவரை நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்களாம். இவர் வந்துட்டு யார்கிட்டையுமே காசு வாங்க மாட்டாராம். இதை சொல்லும்போது தான் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. whatever it is, அவங்க சைடில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாங்க. இதில் இருக்க உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்லிக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் உத்தமெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணிச்சு, என் கூட ஒர்க் பண்ணிச்சு, நான் ஒன்றும் உத்தமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.